பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் இன்னும் ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். தன் சந்ததியே உள்ள போக முடியாத அளவுக்கு சாபத்தை விரும்பின ஒரு மனுஷன் உண்டு. சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாக போயிடும். வராதில்ல, தூரமாக போகும். அநேக நேரங்களில் ஆண்டவர் ஐயா தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே போகவிடாதபடிக்கு தடையானது தீட்டுள்ளவர்கள். அந்த தீட்டுள்ள வரிசையில் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். யாரை சொன்னேன்? முதல்ல ஒருத்தரை காமிச்சேன், மறந்துருக்க மாட்டீங்க. மெரியாம் தீர்க்கதரிசி. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை காமிச்சேன். ஐயா இப்படி ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு காமிச்சு வரேன். தாவீதினுடைய படைத்தலைவன் யோவாப். அதன் பிறகு மிரியாம் என்கிற தீர்க்கதரிசி ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினா அந்த எல்லைக்குள்ளே போக முடியாதவளுக்கு பாளையத்திற்கு புறம்பே கிடந்தாள். அது மட்டுமல்ல, மோசே செய்த ஒரு தவறினாலே அவன் எதை பார்க்க முடியல? கானான பார்க்க முடிஞ்சு, ஆனால் அதில் என்ன செய்யலை? அனுபவிக்க முடியலை. எனக்கு கண்வர்களே, இப்போ உங்களுக்கு காட்டினேன் ஒசியா, நல்ல ஒரு ராஜா. அவன் எவ்வளவோ மேன்மையாக இருந்தாலும் கடைசி காலம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு தனிமை தான். குஷ்டரோகியாத்தான், யாரும் அவனோட இல்லை, தனித்து விடப்பட்டு கிடந்தான். இப்போ ஒரு மனுஷனை காமிக்க போகிறேன். உடைய வேதாகமத்தை திறந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இந்த நாகமானுடைய வரலாற்றை நீங்கள் படித்தீங்க. சீரியாவுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்த, ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்த அந்த நாகமானுடைய வாழ்க்கை வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இந்த கேயாசி அப்படியே ஆக்ட் பண்ணான். ஏன்னா நாகமான்ங்கிறது உங்களுக்கு தெரியும், தீராத குஷ்டரோகியாக இருந்தான். அந்த குஷ்டரோகி அவனுக்கு ஒரு சின்ன பெண் இருந்தால், அடிமையை பிடித்து வரப்பட்ட பெண். அவள் சொன்னா, ஐயா எஜமான் வெளியே போகும்போதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கார், சட்டையை கட்டினா உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கம்மா. அவள் நாச்சியார் சொல்லியிருப்பா, யார்? மிஸ்ஸஸ் நாகம்மான்னு சொல்லியிருப்பாங்க. அதுதாம்மா எனக்கு பெரிய பாடு. யுத்தத்தில் நல்லா இருக்கார், எல்லாம் நல்லா தான் இருக்கார், ஆனால் கிட்ட போய் உட்கார முடியலையே. என்னது? புடை நாற்றம். புடை நாற்றம், இதுக்கு ஒரு வழி தெரியலையே. அதான் எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போனால் சரியாக போயிடும். சொன்னது யார்? ஒரு அடிமையாக பிடிச்சிட்டு வரப்பட்ட பெண். தன் சொந்தங்களை விட்டு, தகப்பன் தாயை விட்டு சண்டை ஓடும்போது பிடிச்சிட்டு வர அடிமை பெண். அவளுக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சு, நீங்கள் போல சோமாயிடலாம். உடனே இதை கேட்டு இஸ்ரவேல் ராஜாட்ட நிருபத்தை வாங்கிட்டு போய் கொடுத்தா, அங்கே இருக்கிற ராஜா தான் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான். சண்டை ஓடுறதுக்கு வேறு காரணமே கிடைக்கல. நான் குஷ்டரோகத்தை சுத்தமாக்குறதுக்கு நான் என்ன வியாதியை டாக்டரானு அப்போ தான் சொல்லி அனுப்பினார். யார்? தீர்க்கதரிசி. அவன் வஸ்திரத்தை என் கிழிச்சுக்கிறான், என்கிட்ட என்ன செய்ய சொல்லுங்க, வர சொல்லுங்க. வந்தான். இவரை உடனே பார்க்கல, கிட்ட வந்து பார்க்கல. நேரம் சொன்னார், அந்த தீட்டுள்ளவரை போய் என்ன செய்ய, யோர்தானில் 7 தரம் முங்கிட்டு வர சொல்லு. இவர் போன உடனே கோபம்லாம் வந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், படிச்சிருப்பீங்க. நானும் கூட உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆற்றுக்கிட்ட வந்ததுக்கு முன்னாடி அவனுக்கு பெருமை வந்துருச்சு. எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா, எங்கள் ஊரில் இல்லாத நதியா, இதுக்காக நான் அங்கேருந்து வந்தேன். ஒருத்தன் சொன்னான், ஐயா அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சிருப்பேர்ல, சண்டை ஓடுனா குஸ்தி ஓடுறேன்ல, குளிக்கத்தானே சொன்னார், குளிக்க வேண்டியதானே ஐயா அப்படின்னு ஆணவமாக சொல்லக்கூட சொல்ல, அன்பாக சொன்னான். உடனே போய் இறங்கினா சுகம் பெற்றான். சந்தோஷம் தாங்க முடியல. இருக்கிற பொருள் பொண்ணு எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து யார்கிட்ட கொடுத்தான்? எலிசாட்ட கொடுத்தான். அவர் என்ன சொன்னார்? எனக்கு எதுக்குப்பா இது,
எனக்கு இது வேண்டாம், நீயே வச்சுக்கொண்டார். பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு வேறு, பழைய வேறு. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பொருளாசை. சும்மா இருந்தவனுக்கு திடீர்னு பார்த்தா, ஏன் இவ்வளவு போகுதே, இவ்வளவு போகுதே. சும்மா போகிற காரியத்தை இழுத்து வீட்டுக்குள்ளே இவனை வச்சுக்கிட்டு அவன் சந்ததிக்கு சாபத்தை இவன் தேடினான், சாபத்தை விரும்பினான். அவன் காணிக்க குணத்தோட வேளாண்டு போயிட்டான். ஐயோ போகுது, ஐயோ போகுது, ஐயோ போகுது. உடனே நல்லவன மாதிரி பின்னாடியே ஓடி போய் பொய்ய சொன்னான். என்ன பொய்ய சொன்னான்? இப்போ தான் தீர்க்கதரிசியர் 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் இல்லை கொடுக்கணும். இவன் பார்த்தா, ஏய் என்னடா நான் தான் அள்ளிக்கு அப்படின்னு சொன்னடா, எனக்கு இதான் பெருசு. என்ன பொண்ணோ வெளியோ சுகம் கொடுக்காது. மனித வாழ்க்கையில் சுகம் என்பது இலவசமாய் தருகிறது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். ஓடுவேன் 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 ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். உயர்வானாலும் அது தாழ்வானாலும், உயர்வானாலும் அது தாழ்வானாலும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். பாவத்தை உதறி தள்ளி ஓடுவேன், சாபத்தை உதறி தள்ளி ஓடுவேன். பாவத்தை உதறிவிட்டு ஓடுவேன், சாபத்தை தள்ளிவிட்டு ஓடுவேன். ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். ஓடணும். மைதானத்தில் மேடு வெள்ளம் இருக்கு, எப்படி உதறி தள்ளிட்டு ஓடுறோமோ பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடணும். நெருங்கி வரும் பாவல்களை பாடல, நெருங்கி வரும் பாவல்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பெரிய எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அம்பட்டையும் கொட்டிட்டு போகிறேன்னா இவன் சொன்னான், ஒன்றுமே வேண்டாம். பார்த்தவொன்னே ஓடி போய், இப்போ தான் 2 பேர் வந்திருக்காங்க கொடுங்க. அவர் கொடுத்தார், நீ தூக்கக்கூடாதுப்பா, நீ எனக்கு சுகம் கொடுத்தவனுடைய வேலைக்காரன், நீ போ, நீ ஜாலியாக நடந்து வா. பின்னாடி ஒருத்தர் தலை மேலே வச்சு அனுப்புனான். அப்பமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? இவன் வந்தோடனே மேட்டுக்கிட்ட வந்தோடனே வாங்கி உள்ளே வச்சுட்டு நல்ல பிள்ளை போல எங்கே போய் நின்னான்? எலிசாகிட்ட போய் நின்னான். எனக்கு அன்பார்களை கர்த்தர் வெளிப்படுத்திடுவார், நிச்சயம் வெளிப்படுத்திடுவார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு மனுஷன் தூப பீடத்துக்கிட்டு நின்னான். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ போய் இதை சொல்லுன்னு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருந்தார். அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருந்தார், நீ போயிட்டு வர்ற வழியில் வரக்கூடாது, நீ வந்த வழியாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நீ மாறித்தான் வரணும்னார். இவன் சரின்னு போனால் அங்கே எரோபயாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? தூபம் காட்டிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நேரம் சொன்னால், பலிபீடமே பலிபீடமே
நீ என்ன செய், ஒட்டுண்டு போ, உன் மேலே என்ன செய்வோம், எலும்புகளை சுட்டரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னா ராஜா கோவம், நான் பலிபீடத்துக்கிட்ட நிற்கிறேன், எனக்கு நேரம் வந்து பேசுகிறக்கு என்ன தெரியும், நீட்டா அப்படின்னு கையை தான் தூக்குனகை என்ன செய்ய முடியல, முடக்க முடியல. கடைசியில் அவன் சொன்னான், எப்பா எனக்கா ஜெபம் பண்ணுடா. அப்புறம் தான் அவன் கை சரியாச்சு. ஏன்னா கர்த்தர் செய்கிற காரியம் நம்மால் ஆராய்ந்து முடியாது. ஏன்னா அவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் செய்ய நினைத்த காரியம் தடையும் படாது. கடைசியில் எவன் தூக்கி கையை நீட்டி போனான், அந்த ராஜா என்ன சொன்னான், எப்பா நீ எனக்காக என்ன செய்ய, வேண்டுதல் செய்ய. அவன் திரும்ப என்ன செய்தான், ஜெபம் பண்ணான். ஆனால் அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா, நீ போய் எந்த இடத்துலையும் சாப்பிடாத நிற்காதன்னார். ஒரு தீர்க்கதரிசி வந்து ஐயா என்கிட்ட சொன்னார், நீ வந்து என் வீட்டில் சாப்பிடலோட இவன் போனான்ல. கடைசியில் அதனால தான் அவன் என்ன செய்தான், செத்து போனான். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் என்ன செய்யணும், செய்யணும். நாம பாவங்களை உதறி தள்ளிட்டு பரம ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யணும், போகணும். ஏன்னா அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள போற சாதாரண காரியம் இல்லை. என கண்பானவளே, மன்னன் கிறிஸ்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிச்ச அனுபவம் இருக்கணும். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரிக்க இருக்கணும். வெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீட்டில் நான் பாடுறல, பெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் மல்லனை சொத்தரிப்போ, வந்து விண்ணுலகம் மல்லனை சொத்தரிப்போ, எல்லையில் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை கருளினதானே, அச்சயம் பட்சமாய் கருளினதானே, நிச்சயம் சாமி மல்லல் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீட்டில் ஜெயக்கொடியோடு இருக்கிறவற்றை நாம போனோம்னா தீட்டுள்ளவனா இருக்கக்கூடாது. இந்த கேயாசி கொண்டு வந்து வச்சுட்டு நல்லவளமாக நின்னான். அப்பவும் கேட்கிறார், கேயாசியே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போன, என் மனம் உன் கூட இருக்கலையா? அந்த ஒருமனப்பட்ட ஆவி இல்லையே. ஏன்னா இல்லாட்டா இவன் ஒரு தீர்க்கதரிசியாக வந்திருக்கணுங்க. எலிசாவுக்கு ரெட்டிப்பான வல்ல கிடந்துச்சு, இவனுக்கு 4 மடங்கு அவளை கிடச்சிருக்கணும். ஆனால் ஆத்திரப்பட்டு அற்ப பொருளுக்காக விட்டு கொடுத்தான். அங்கேருந்து வச்சுட்டு வந்து இவர் எங்கேப்பா போனேன், நான் எங்கேயும் போகல, இங்கே தான் நிற்கிறேன். அவர் கேட்குறாரு, அந்த நாகமான் ரதத்துலேருந்து குதிச்சான்ல, தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? அவர் எங்கோ பேசுகிற காரியத்தையும் அங்கே சொல்லுவார். சீரியாவின் ராஜா திட்டம் போடுவான், பள்ளியறையில் பேசுறது. இவர் என்ன செய்வார், இஸ்ரவேலின் ராஜா சொல்லுவார், டே உனக்கு இந்த விரோதம் திட்டம் போடுற, நீ அங்கே என்ன செய்யாத. அதே போல் ஒரு கூட்டம் இவனை பிடிக்க வரும்போது இது பாதையும் இல்லை,
இது தெருவில் வாங்க கூட்டிகிட்டு போய் எங்கே நிப்பாட்டினா? சமாரியாவில். அந்த ராஜா சொன்னா, நான் வெட்டி போட்டேன், புத்தி எட்ட வேலை, இவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புன்னா. ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் காண்கிறவர். ஆனால் இவன் நினச்சிக்கிட்டான், பூனை கண்டம் போடனா உலகம் இருட்டடைஞ்சு போயிடுச்சு. சிம்சோன் காசால போய் உட்காந்துக்கிட்டு சுற்றி இருக்க தெரியாமல் இருந்தான்ல. தன்னை சுற்றி பதிவு வச்சுருக்காங்கன்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ராத்திரியில் போனான், திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாரும் இணைஞ்சிருந்தாங்க, காத்திருந்தாங்க. ஒரு நாள் அவன் பிடிபட்ட போது சிங்கம் மாதிரி பலம் இருந்தவன் அசிங்கமாக கண்ணுக்கு பிடுங்கப்பட்டு நடந்தான். காரணம் என்ன? நமக்குள்ள அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டிய பாதையை விட்டுறக்கூடாது. எத்தனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியே ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நிலைத்து உள்ளமே பொங்குதையா. உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி. நல்லவரே நல்லவரே வல்லவரே, ஆராதனை நல்லவரே நல்லவரே வல்லவரே, ஆராதனை. எனக்கு அன்பானவர்களே, அவருக்கு தெரியாது இல்லை. இவர் போய் சொன்னார், நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருந்தேன். அப்படியா, பரவாயில்ல. நீ எங்கே போய் நிற்க வேண்டியவன்? ஊழியக்காரன், ஸ்தானாபதியாக நிற்க வேண்டியவன். நீ இப்போ எங்கே நிற்கணும்? உன் சந்ததி எங்கே இருக்கணும்? ஊழியக்கார சந்ததி. ஏன்னா ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் தெரியுமா? ஐயா, ஊழியக்காரன் ஒரு போதும் ஊழியத்தினால பிழைக்கணும். ஊழியக்காரனுடைய சுகத்தை, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுறவனை நான் கனவீனப்படுத்துவேன். கடைசியில் அசட்டை பண்ணி பொய்ய சொன்னான். ஒரு வார்த்தை வந்தது, நாகமானை விட்டு போன குஷ்டரோகம் உனக்கு மட்டுமில்ல உன் சந்ததி. இவனால கடைசியில் ஒரு சந்ததியே எங்கே நிற்குது? தீட்டுப்பட்டவர்களாய் நிற்கிறார்கள். அடிப்படை வசனத்துக்கு வந்துருங்க. தீட்டுள்ளவர்கள், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய 3 விதமான கூட்டம். முதல்ல தீட்டுள்ளது, அருவருப்பு. அருவருப்புள்ளவனும் போய் சேர முடியாது. ஏன்னா அன்னைக்கு பீலையாம் பெண்களை விரட்டி விடுனா என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில். ஆனால் அன்றைக்கு உருவ குத்தினான். யார்? ஒரு பினகாஸ். வாதை நிற்கத்தக்க சிம்ரியும் கஸ்பியும் நடு சபையில் வேசித்தனம் பண்ணின போது
உருவ குத்துனா இவளை தாண்டி அவனுக்கு போச்சு. எனக்கு அன்பானுலே தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்க முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை படித்து பார்த்தீங்கன்னா சரி, அருவருப்பு இப்போ விக்கிரகத்துக்கு முன்னாடி இருந்தது. ஒரே ஒரு மனுஷனை மட்டும் இன்னும் சுருக்கமாக சொல்ல உங்களுக்கு தெரியும். பெல்சாத்சார், நேபுகாத்நேசாருடைய மகன். தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே அவன் தேவாலயத்தின் பொற்பாத்திரம் என்பதை அறியாதபடிக்கு அதிலிருந்து மதுவை ருசித்து கொண்டிருந்தான். கையிருப்பு எழுதுச்சு. என்ன எழுதுச்சு? மேனே மேனே தெக்கேல் உபாசின். இந்த வார்த்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு கட்டு கலண்டுச்சு, முழங்கால் மோதிச்சு, மனசு கலக்க உண்டாச்சு, இடுப்பின் கட்டுகளெல்லாம் தளஞ்சு. எல்லாரையும் கொண்டு வந்தா சொல்லலை. கடைசியில் தானியேல் அழைப்பிக்கப்பட்டான். 25ஆம் வசனத்தை பாருங்க, 5:25. தானியேல் எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. சரி, இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தெராசிலே வைக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். எனக்கு அன்பாளே, நேபுகாத்நேசார் கடைசியில் மகன் பொற்பாலயத்தை செஞ்சதுனால என்ன செய்யப்பட்டான்? அன்று ராத்திரி அவன் என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். ஆமாம், இன்னைக்கும் சொல்கிறேன், நாம் எங்கே போய் நிற்கணும்? அவருடைய ராஜ்யத்துக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா நமக்கு உரிய ஆசையாக அதுதான். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நிச்சயமா சொல்றேன், இந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். என் பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? மன்னித்து மறந்துட்டாரு, ஆழத்துல போட்டாருங்கிற எண்ணம் இருக்கணும். ஒழிய நாம எங்க நிற்க கூடாது? நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற அத்தனை பெரிய சந்தோஷமான இடத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு முதலாவது தீட்டுள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நேரம் இருக்குமானா அடுத்த செய்தியில் சொல்ற அருவருப்பு உள்ளவர்கள், அது மட்டும் இல்லை பொய்யை நடப்பிக்கிறவர்கள். இதெல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு இன்னொரு 3 மணி நேரம் பேசினா தான் சரி வரும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நாளிலே உங்களோடு பேசினேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவானுக்கு காண்பித்த தரிசனம், இங்கே ஏறி வா, ஒரு சத்தம் கேட்டுச்சு, உனக்கு சம்பவிக்க போகிறவர்களை காண்பிப்பேன். ஆனால் அதே 22ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடாதப்பா, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் இது சொல்லப்படணும். அவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு. நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சுருக்கமாக சொல்லிட்டார். ஆனால் அத்தனை 12 முத்துக்கள் உள்ள வாசல், 12 ரத்தினங்களால் போடப்பட்ட அஸ்திவாரம் உள்ள இடம், சுத்தமான பழுங்கி கொப்பை, அங்கே ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம், அங்கே கண்ணீரை துடைக்கிற ஒருவர் இருக்கிறார், அவன் வெளிச்சமாய் இருப்பார். அங்கே கண்ணீர் கவலை இல்லாத இடம். அந்த இடத்துக்கு நம்ம போய் யுகயுகமாக அங்கே தான் என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். அந்த இடத்துக்கு போக முடியாதபடிக்கு நமக்குள்ள ஒரு சின்ன தடை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறோம், இவ்வளவு பெரிய இடத்துக்குள்ளே உண்டாக்கிட்டு கடைசியில் சொல்லியிருக்காரு, அதில் உள்ள பிரவேசிக்கணும்னா ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யணும்? பேர் எழுதப்பட்டவர்களே அல்லாமல் வேற ஒருத்தரும் போக முடியாதான். நமக்குள்ள இருக்கிற தீட்டு தானாக அந்த வியாதியை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஆவிக்குரிய நிலை தேவன் தண்டிக்கிற அந்த தண்டனைங்கிறது நமக்கு வந்துடக்கூடாது. தொலைக்காட்சி பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது தடையில்லாமல் வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஆலயத்தில் எத்தனையோ காரியங்கள் நான் தினம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரேன். திருநெல்வேலியில் கூட ஆண்கள் தங்கியிருக்காங்க, 2 கண்ணும் தெரியாதவங்க.
உங்களுக்கு ஒரு இன்னொரு அறை கட்டுறது கூட இன்னும் எங்களால் முடியலை. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ வெளிநாட்டு வந்து ஏதோ பணம் வருதா, இல்லைங்க. தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியை போடுறோம். இதில் வரதை வச்சு தான் இந்த சபை ரெண்டையுமே நடத்தணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் ஆத்துமாக்களை கூப்பிட்டு வர வேன் வாடகை மட்டுமே 4000 ரூபா. 2 சபையில் சாப்பாடு வந்து அனுப்புனா அதுக்கு வந்து பாருங்கள், ஒரு சபைக்கே குறைஞ்சது 80 பேர் 70 பேர் உட்காருவாங்க. அப்போ ஒரு 200 பேர் சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன ஆகும்? இதை நெருக்கத்தின் மத்தியில் தான் இது நடத்துகிறார். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் இதற்கு உதவலாம். ஒரு கட்டுமான படிக்கோ அல்லது ஒரு நாள் உணவு கொடுக்குறதுக்கோ, பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்குறதுக்கோ, இப்போ கூட ஒரு ஞானஸ்நான தொட்டி சீர்படுத்தி வருகிறோம். 80,000 ரூபா அதுக்கு செலவுக்கு. கர்த்தர் அதன் தேவைகளை சந்திக்க எழுப்பி தரணும். மதுரையில் வயதான பார்வையற்ற பெண்களுக்கு வச்சுருந்தோம். அவங்களுக்கு இப்போ அந்த இடத்துல ஓடு கூட போயிடுச்சு. அதில் ஒரு சென்ட்ரிங் போட முயற்சித்து வருகிறோம். ஏன்னா அடிக்கடி ஓடு மாற்றி செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்களும் அதற்காக செவிங்கள். அந்த கட்டுப்பணி, அந்த பணி வந்து 6 லட்சம் ரூபா ஆண்டவர் தான் அதற்கென்று ஏற்படுத்தி தர வேண்டும். எப்படி பிரதர் நாங்களும் உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. என்னிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர் அதுக்கு இடையே சொன்னால், ஐயா நீங்கள் சொல்லுவீங்க நான் உங்கள்கிட்ட 24 மணி நேரம் ஜெபத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ரிங் தான் போய்கிட்டு இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கேட்பார். நான் வேண்டாம் உங்களுக்கு ஏமாற்றி அங்கே போயிருந்த இங்கே போயிருந்த சொல்லலாம். ஆனால் அவர் கண்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு கண்களுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. அதனால் 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம், எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது சுவாமி. இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சிங்காசனம், அதற்கு அருகில் இருக்கிற பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.